சரி வச்சிடுறேன். குட் நைட். வனஜா, இந்த புள்ள பூச்சி எதுக்கு நம்மள இப்ப கூப்பிடுதுன்னு தெரியலையே. வரட்டும். சொல்லுங்க மாமா. பில்டப்லாம் பெருசா இருக்கு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேச போகுதுன்னு தெரியலையே. என்கிட்டயா மாமா? பேசலாமே. என்ன பேச போறீங்க? ஆதி பார்வதி விஷயமா பேசணும். அந்த காவிய காதலர்களை பத்தி இவர் என்ன பேச போறாரு? மாமா, ஆதி பார்வதி விஷயமா என்கிட்ட பேசுறதுக்கு என்ன மாமா இருக்கு? காலையில இருந்து நம்ம வீட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, வீட்ல ஏன் எல்லாரும் டென்ஷனா இருக்கோம் உனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் எப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன பேசணும்னு கேக்குற வனஜா? ஓ அதுவா? அது வந்து மாமா, அதான் அக்கா காலையில 8:30 மணி வரைக்கும் அதை பத்தி பேச வேணாம்னு டைம் கொடுத்துருக்காங்கல்ல. அப்புறம் நாம அதை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குங்கிற அர்த்தத்துல தான் அப்படி சொன்னேன். அப்புறம் எதுக்காக குழப்பத்துல இருக்கிற அகிலா கிட்ட பார்வதி பத்தி போட்டு கொடுத்த? அதனால ஆதிக்கும் அகிலாக்கும் பிரச்சனை ஆயிடுச்சுல. என்ன மாமா, நீங்க கூட ஆதி மாதிரியே பேசுறீங்க. நான் நம்ம குடும்ப நல்லதுக்காக தானே மாமா பேசினேன். நீங்க கூடவா என்ன புரிஞ்சுக்கல? உன்னை நல்லா புரிஞ்சிருக்கிறதுனால தான் பேசுற வனஜா. ஆரம்பத்துல இருந்தே நீ பார்வதி மேல வேண்டா விருப்பம் வளர்த்துக்கிட்டு அவளுக்கு கெடுதல் பண்றதையே தான் குறிக்கோளா வச்சுக்கிட்டு இருக்க. இன்னைக்கு அகிலா கிட்ட பேசுனது கூட குடும்ப நல்லதுக்காக பேசுற மாதிரி தெரியல. கெடுதல் பண்ணணுங்கிற எண்ணத்துல தான் நீ பேசியிருக்க. மாமா, என்ன மாமா, நீங்க கூட மத்தவங்க மாதிரியே என்ன வில்லியா பாக்குறீங்க? நான் உன்னை அப்படி பார்க்காம இருக்கணும்னா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். உதவியா? என்ன உதவி? சொல்றேன். நாளைக்கு காலையில என்ன நடந்தாலும் சரி, நீ வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு. அப்படி வா. அதை விட்டுட்டு குடும்பம் நல்லதுக்காக சொல்றேன்னு இன்னைக்கு பேசி அகிலா மனச குழப்பி விட்ட மாதிரி காலையில உன்னால எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. என்ன யோசிக்கிற? நான் உனக்கு இது ஆர்டரா சொல்லல. ஓ, ஆர்டர் சொல்லித்தான் பாரு. ரெக்வெஸ்டா கேக்குறேன். எனக்காக இத செய்வியா ப்ளீஸ்? ஆசைதான். முடியாது மாமா. நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி எல்லாம் கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல மாமா. ஒருவேளை அந்த சமையல்காரிய நீங்க உங்க மூத்த மருமகளா ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்டீங்களோ? அப்படி நீங்க தயாராயிட்டீங்கன்னா அத அக்கா கிட்ட சொல்லுவீங்களா? ஜோசியர் சொன்னது மட்டும் உண்மையா இருந்தா அதை என்னாலையும் ஏத்துக்க முடியாது. ஏன்னா நானும் இந்த ஆதிக்கடவுர் குடும்பத்துக்கு மருமக தான். இந்த ஆதிக்கடவுர் குடும்பத்துக்குன்னு ஒரு அந்தஸ்து, கௌரவம், பேர், புகழ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் காப்பாத்துற கடமை அக்காக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி எனக்கும் இருக்கு மாமா. அகிலா கவலை எப்படி ஒரு சமையல்காரிய தன்னோட மூத்த மருமகளா ஏத்துக்க முடியாதோ அதே மாதிரி என்னாலே ஏத்துக்க முடியாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே அக்காக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். உங்க பேச்சை கேட்கவும் முடியாது, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணவும் முடியாது. மன்னிச்சிருங்க மாமா. சமாதானம் பேச விட்டார்.
நாளைக்கு காலையில 8:30 மணி வரைக்கும் ஜோசியர் எனக்கு டைம் கொடுத்துருக்காரு. அந்த டைம் வரைக்கும் நீ என் முன்னாடி வராத. ஜோசியர் சொன்னது போய் நம்ம புருஷன் பொண்டாட்டி கிடையாதுன்னு அம்மா ஓரளவுக்கு நம்ப வைக்கணும்னா காலையில் உன் கழுத்துல தாலி இருக்கக்கூடாது. உட்காருமா, உட்கார். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்னப்பா பேசணும்? நான் தான் எல்லாம் நல்லதே நடக்கும், தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்கன்னு அப்பவே சொன்னேனேப்பா. எனக்கு தைரியம் சொல்லிட்டு நீ இப்படி தனியா வந்து கவலையோட உட்கார்ந்திருக்கிய பார்வதி. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, தூக்கம் வரல, அதான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். மனசுக்குள்ள கவலை இருக்கிறதுனால தானே உனக்கு தூக்கம் வரல. ஒரு தகப்பனா தான் பெத்த பொண்ணுகிட்ட இதை சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். ஓ ராசியோ என்னவோ தெரியல, உன்னை ஊர்ல இருந்து நான் கூட்டிட்டு வந்ததுல இருந்து உன்னை சம்பந்தப்படுத்தி அகிலாமா வீட்டுல ஏதாவது ஒரு குழப்பமோ பிரச்சனையோ வந்துகிட்டே தானமா இருக்கு. அதனால அகிலாமாவுக்கு மட்டுமில்ல, எனக்கும் நிம்மதி போயிடுதும்மா. அப்பா அக்கா கிட்ட கோவப்பட்டு தான் பேசுவாரு, என்ன இவ்வளோ அமைதியா பேசிட்டு இருக்காரு? ஏதோ தப்பா தெரியுது. ஒருவேளை ஏதாவது பிளான் போறாரா? நாளைக்கு காலையில 8:30 மணிக்கு மேல யாருக்கு 7:30 ஆரம்பிக்க போகுதோ இல்ல என்ன நடக்க போகுதோ தெரியல. அதனால விடிஞ்சதும் காலையில நேரமா உன்னை நம்ம ஊருக்கு பஸ் ஏத்தி விட்டுறேன். நீ ஊருக்கு போயிடுமா. நான் ஊருக்கெல்லாம் போக மாட்டேன்ப்பா. இந்த மாதிரி சூழ்நிலையில நான் ஊருக்கு போனா அது தப்பாயிடும்பா. எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் இங்க இருந்தே சமாளிக்கிறேன். என்ன ஊருக்கு அனுப்புற உங்க யோசனைய கைவிட்டுருங்கப்பா. அகிலாமாவோட கோபம் உனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை ஜோசியர் சொன்னது மாதிரி நாளைக்கு நடந்து அதனால உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா நான் என்ன பண்ணுவேன் பார்வதி? அதனால தான் சொல்றேம்மா, காலையில நீ ஊருக்கு கிளம்பி போயிடு. ஜோசியர் சொன்னது மாதிரி எதுவும் நடக்கலைன்னா அதுக்கப்புறம் நீ இங்க திரும்பி வந்துடலாம். ஒருவேளை நாளைக்கு ஜோசியர் சொன்ன மாதிரி நடக்காம போய் அகிலாமா என்னை எங்கன்னு தேட ஆரம்பிச்சு நான் ஊருக்கு போயிருக்கேன்னு அவங்களுக்கு தெரிய வந்தா என் மனசுல ஏதோ தப்பு இருக்க போய் தான் நான் ஊருக்கு போயிருக்கேன்னு அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களாப்பா? இந்த மாதிரி சோதனை எல்லாம் எனக்கு புதுசு இல்லையேப்பா. இதுவரைக்கும் எனக்கு ஏற்பட்ட சோதனையில இருந்து நான் கும்பிடுற கடவுள் என்னை காப்பாத்தின மாதிரி நாளைக்கு சோதனையில இருந்து என்னை காப்பாத்துவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்கப்பா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. நாளைக்கு பொழுது யாருக்கு எப்படி விடியுமோ. கடவுள் உன் தலையில என்ன எழுதியிருக்காரோ தெரியல. அக்கா, ஜோசியர் ஜாதகத்தை பார்த்து கரெக்டாக தானேக்கா சொல்லியிருக்காரு.
அது உனக்கும் நல்லாவே தெரியும். அப்போ அப்பா சொன்ன மாதிரி காலையில நீ ஊருக்கு கிளம்பி போயிருக்கலாம்லக்கா. ஏன்க்கா போக முடியாதுன்னு சொன்ன? உயிருக்கு பயந்து ஓடி போறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கலடா கணேசா. நான் மாமா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஊருக்கு கிளம்பி போனா அப்போ மாமா என்ன பத்தி என்ன நினைப்பாரு? எனக்கு மாமா மேலயும் அந்த கடவுள் மேலயும் நிறைய நம்பிக்கை இருக்கு. 2 பேரும் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டாங்க. எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க. அந்த நம்பிக்கையில தான் ஊருக்கு போக முடியாதுன்னு சொன்னேன். நாளைக்கு காலையில எல்லாமே நல்லதா நடக்கணும்னு நான் அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன்க்கா. நீ கவலைப்படாதக்கா, எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஆச்சரியமா இருக்கு டாடி. அதை எப்படி ஜோசியர் நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு கரெக்டா கண்டுபிடிச்சாரு? எங்க 2 பேர் ஜாதகத்தை இவ்வளோ சரியா கணிச்சு சொன்ன ஜோசியர் அந்த சீட்ல என்ன எழுதி கொடுத்துருக்காரோ காலையில் அது சரியா நடந்துட்டா அவர் சொன்னதை அம்மா நம்பிடுவாங்க. பார்வதி அதை நினைச்சுதான் பயப்படுறான். அண்ணி பயப்படுறது சரிதான் ப்ரோ. ஒருவேளை அவங்க பயப்படுற மாதிரி காலையில் ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்றது ப்ரோ? அம்மாவை எப்படி சமாளிக்கிறது? அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. இதெல்லாம் தோணுச்சுன்னா சொல்லுங்க. என்னாச்சுடா? அப்பா காலையில நேரமா அக்கா ஊருக்கு கிளம்பி போக சொல்றாரு மாமா. பார்வதி அதுக்கு என்ன சொல்லுச்சு? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஊருக்கெல்லாம் போக மாட்டேன்னு அக்கா சொல்லிடுச்சு. நான் கூட அக்கா கிட்ட அப்பா சொன்ன மாதிரி ஊருக்கு போயிட்டு அப்புறமா வரலாமான்னு கேட்டேன். அதுக்கு அக்கா, உயிருக்கு பயந்து ஓடி போறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கலடா கணேசா. நான் மாமா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஊருக்கு கிளம்பி போனா அப்போ மாமா என்ன பத்தி என்ன நினைப்பாரு? எனக்கு மாமா மேலயும் அந்த கடவுள் மேலயும் நிறைய நம்பிக்கை இருக்கு. 2 பேரும் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டாங்க. எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க. காலையில என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நாளைக்கு அக்காக்கு எதுவும் ஆகாதுல மாமா? நீ கவலைப்படாதடா, நான் இருக்கேன். உன் அக்காவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், தைரியமா இரு. நான் என் அம்மா முகத்தை போட்டோல தான் பார்த்திருக்கேன், நேர்ல பார்த்ததே இல்ல மாமா. எனக்கு என் அக்கா தான் மாமா அம்மா. என் அக்காக்கு ஏதாவது ஒண்ணுனா அப்புறம் நான் அனாதை ஆயிடுவேன் மாமா. என்ன அனாதை ஆக்கிட மாட்டீங்களா? உன் அக்காவோட சந்தோஷமா வாழணுன்றதுக்காக தான் நான் அவ கழுத்துல தாலி கட்டினேன். பாதியிலே பறி கொடுக்கறதுக்கு இல்ல. என்ன மீறி உன் அக்காவுக்கு எதுவும் நடக்காது, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. உன் அக்கா கிட்டயும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லு. சரிங்க மாமா. இப்ப என்ன பண்றது அது? ஒருவேளை நாளைக்கு ஜோசியர் சொன்ன மாதிரி நடந்துட்டா அங்கிருந்து முதல்ல நீ பார்வதி கூப்பிட்டு வெளியே வந்துரு. ஆமா ப்ரோ, நீ அண்ணியை கூப்பிட்டு எங்கேயாவது வெளியூர் போயிரு ப்ரோ. அம்மா கோவம் தடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்து அம்மாவை சமாதானப்படுத்திடலாம். பார்வதி சொன்னதுதான் நானும் சொல்றேன். உயிருக்கு பயந்து ஓடி போறதுக்காக நாங்க கல்யாணம் பண்ணிக்கல. நீ சொல்றது கரெக்ட் தான் ஆதி. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறது சந்தோஷமா வாழ்றதுக்கு தானே. நானும் பார்வதி வாழ்ந்து காட்டுவோம். நீங்க 2 பேரும் இந்த விஷயத்துல ஒரே மாதிரி பிடிவாதமா இருக்கீங்களே. ஓகே, உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஒய்யாரமா உப்பருகையில ஓய்வெடுக்கிறாங்க இளவரசி. ஆளு முகரையும் பாரு. இருடி, உன்னை இந்த சோஃபாவில் கூட சாஞ்சி கண்ணை மூட விடாம பண்றேன். காதல் கனவா இருக்கும், கலைச்சிருவோம்.
ம். அடேங்கப்பா, பெரிய கனவா இருக்கும் போல இருக்கு. சாங்கா இருக்கும். கலைச்சிருவோம். ஆ, உட்காரு. அப்படியே உட்காரு பார்வதி. அது எப்படிமா உங்களுக்கு சரிசமமா நான் உட்கார்றது? அது மரியாதையா இருக்காது. அட பரவாயில்ல, அப்படியே உட்காரு. எனக்கு தெரியும் பார்வதி, நான் உன்னை எவ்வளவுதான் கொடுமைப்படுத்தினாலும் நீ உன் மனசுல என் மேல நிறைய மரியாதையும் மதிப்பும் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியுமே. அது மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையில இன்னைக்கு தானே உனக்கு கடைசி ராத்திரி. ஆமா பார்வதி, நாளைக்கு காலையில நீ உயிரோட இருக்க மாட்டல்ல. அதனால வாழ்க்கையில ஒரு நாளாவது ஏன் கூட சரிக்கு சமமா உட்கார்ந்தேங்கிற சந்தோஷத்தோட செத்து போயிடு, சரியா? என்ன அப்படி பாக்குற? ஓ, அகில அம்மா கோர்ட்ல நாளைக்கு காலையில 8:30 மணிக்கு தானே ஜட்ஜ்மெண்ட். வனஜா அம்மா இன்னைக்கு நைட்டே வந்து தீர்ப்பு சொல்றாங்களேன்னு பாக்குறியா? அது வேற ஒண்ணும் இல்ல, அவளுக்கு விஷயம் தெரியாது. ஆனா ஜோசியா சொன்னதெல்லாம் உண்மைதான்னு எனக்கு தெரியுமே.